வணக்கம். இன்னைக்கு நாம வரலட்சுமி விரதம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற யூடியூப் தகவல்களை வச்சு இந்த விரதத்தோட பின்னணி, அது ஏன் முக்கியம், எப்படி இதை அனுசரிக்கிறாங்கன்னு எல்லாம் பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த முக்கியமான நாள்ல லக்ஷ்மி தேவியோட அருளை பெறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். இது செல்வத்துக்கும் வளத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மி தேவி, குறிப்பா வரங்களை தர வரலட்சுமிய கும்பிடுற ஒரு நாள். 2025ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை வருது. இது அஷ்டலக்ஷ்மிகளோட அருள்ல வாங்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அஷ்டலக்ஷ்மியின் உடனே பணம் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனா அது ஆரோக்கியம், அறிவு, தைரியம், குழந்தை பாக்கியம்னு வாழ்க்கைக்கு தேவையான 8 விதமான செல்வங்களையும் குறிக்குது. வரம் தரும் லக்ஷ்மி, அதுதான் வரலட்சுமி. நம்ம கேட்கறத மட்டும் இல்ல, சில சமயம் நம்ம கேட்க மறந்த நல்ல விஷயங்களையும் அவங்க கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த விரவமம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா சில சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு இல்லையா? சாருமதின்னு ஒரு பக்தியோட இருந்த பெண்மணியோட கனவுல லக்ஷ்மி தேவியே இந்த விரதத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு கதை. இது ரொம்ப பிரபலமா சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கதை. இன்னொன்னு இருக்கு. சௌராஷ்டிர நாட்டு ராணி சந்திரிகா பத்தின கதை. அவங்க மாறு வேஷத்துல வந்த லக்ஷ்மிய கொஞ்சம் சரியா நடத்தல. ஓ, அப்படியா? ஆமா, அதனால செல்வத்தை எல்லாம் இழந்துட்டாங்க. ஆனா அவங்க பொண்ணு ஷியாமா, அவங்க ரொம்ப பக்தியா அந்த விரதத்தை கத்துக்கிட்டு கடைபிடிச்சு இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டாங்க. அடையப்பா! அப்புறம் தன்னோட அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் திருந்தி மறுபடியும் நல்ல நிலைக்கு வந்தாங்க. அப்போ இந்த கதைகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? பக்தி, பணிவு இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் புரியுது. நிச்சயமா. ஷாருமதி, ஷியாமா இவங்க கதைகள்ல பக்திக்கும் பணிவுக்கும் கிடைக்கிற நல்ல பலனை பாக்குறோம். அதே சமயம் சந்திரிகா கதை அகங்காரத்தோட விளைவை காட்டுது. அது மட்டும் இல்ல, சித்ரநேமின்னு ஒரு தேவலோக பெண் கதை கூட இருக்கு. சிவன் பார்வதி சொக்கட்டா நாடும்போது சிவனுக்கு சாதகமா சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. ஓ! அதனால அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்புறம் பார்வதியோட ஆலோசனைப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை இருந்துதான் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. அப்போ இதோட மகிமை ரொம்ப வலுது போல. ஆமா, ஸ்கந்த புராணத்துல கூட சிவன் பார்வதிக்கு இந்த விரதத்தோட பெருமையை விளக்குறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உண்மையான பக்தி இருந்தா தடைகளெல்லாம் தாண்டி அருள் கிடைக்குங்கிறதுதான் இதோட சாரம். சரி, அப்போ யார் யார் இந்த விரதம் இருக்கலாம்? பொதுவா திருமணமான பெண்கள், அதாவது சுமங்கலிகள், கணவரோட நீண்ட ஆயுசுக்காகவும் குடும்ப நலத்துக்காகவும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் பிரதானம். கனி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும்னு இருக்கலாம், நல்ல மனைவி அமைய ஆண்கள் கூட இருக்கலாம்னு ஒரு குறிப்பு சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இருக்கலாம். பொதுவா குடும்ப நலனுக்காக யார் வேணாலும் மனதார வேண்டிக்கலாம். கணவர் இல்லாத பெண்கள் கூட குடும்பத்துக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இல்லனா ரொம்ப எளிமையா பூஜை மட்டும் பண்ணலாம். ஓ, சரி சரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசுல இருக்கிற பக்தி தான். சடங்குகளை விட அதுதான் முக்கியம். சரி, இப்போ சில சந்தேகங்கள். கர்ப்பமா இருக்கிறவங்க இல்லனா தீட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் விதிமுறைகள் உண்டா? நல்ல கேள்வி. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பூஜை மட்டும் பண்ணலாம். நெருங்கிய உறவினர் யாராவது இறந்துட்டா அந்த வருஷம் தீட்டு இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க விரதம் இருக்க முடியாது. ஆனா சும்மா மனசுல அம்மனை நினைச்சிட்டு அடுத்த வருஷம் தொடரலாம். ஓகே. சில சமயம் அந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்க முடியாத சூழல் வரலாம். பயணம் போறது, இல்லனா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை. ஆமா ஆமா. அந்த மாதிரி நேரத்துல அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லனா நவராத்திரி சமயத்துல வர்ற வெள்ளிக்கிழமையில கூட இந்த விரதத்தை செய்யலான்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. சரி, இதை எப்படி செய்யறது? லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி சும்மா விளக்கேத்தி கும்பிடுறதுல இருந்து பெரிய அளவுல கலசம் எல்லாம் வச்சு பூஜை பண்ற வரைக்கும் பல முறைகள் இருக்குல்ல? ஆமா, நிறைய முறைகள் இருக்கு. அவர் வசதிக்கும் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் முக்கியம் லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது தானே. அதுக்கு வியாழக்கிழமையே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட். வியாழக்கிழமையே வீடு வாசல் சுத்தம் பண்ணி மாவில தோரணம் கட்டி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராயிடுவாங்க. 2025ல கூட வியாழன் ஆகஸ்ட் 7 சாயங்காலம் இல்லன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8 காலையில தேவிய வீட்டுக்கு அழைக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யறதுக்கும் நல்ல நேரங்கள் இருக்கு. கலசம் வைக்கிற முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கலசம் வைக்கிறதுங்கிறது ஒரு அழகான குறியீடு. ஒரு செம்பு இல்ல பித்தளை பாத்திரத்துல எவர் சில்வர் வேண்டான்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி, வாசன திரவியம், ஒரு எலுமிச்சை, நாணயம் இதெல்லாம் போடுவாங்க. சில பேர் தண்ணிக்கு பதிலா அரிசி நிரப்பி அதுல மஞ்சள், நாணயம், ஏலக்காய், கிராம்பு, எலுமிச்சை, பாக்கு இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஆமா. அதுக்கு மேல மாவில வச்சு ஒரு தேங்காய்
அதுக்கு மஞ்சள் பூசி சில பேர் கண் மூக்கு வரைஞ்சு அம்மன் முகம் மாதிரி ஆக்குவாங்க, வச்சு புது துணி சாத்தி அலங்காரம் பண்ணுவாங்க. ஓ, வாசல்ல இருந்து பூஜை பண்ற இடம் வரைக்கும் அரிசி மாவால அம்மனோட பாதச்சுவடு மாதிரி வரைஞ்சி அவளை வரவேற்கிற மாதிரி ஒரு ஐதீகம். பக்தி பாடல்கள் பாடி அம்மனை அழைக்கிறது ரொம்ப விசேஷம். சரி. பூஜை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. செய்ய வேண்டியவைன்னு பார்த்தா, காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தமா வச்சு கோலம் போட்டு, முடிஞ்சா பட்டுப்புடவை இல்லனா புது Dress கருப்பு வெள்ளை நிறம் தவிர்க்கிறது நல்லது கட்டிட்டு நல்ல மனசோட பூஜை செய்யணும். நைவேத்தியம். ஆமா, சர்க்கரை பொங்கல், பாயாசம் மாதிரி இனிப்பு வகைகள், அப்புறம் வடை சுண்டல் இதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க. ரொம்ப முக்கியமா 9 முடிச்சு போட்ட மஞ்சள் கயிறு நோன்புச்சாரடுன்னு சொல்லுவாங்க. அத பூஜைல வச்சு கும்பிட்டு கையில கட்டிக்கணும். ஆமா, அது முக்கியம். அப்புறம் பூஜை முடிஞ்சதும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். வெற்றில பாக்கு, பழம், பூ, குங்குமம், ரவிக்க துணி இல்லனா காசு வச்சு கொடுப்பாங்க. விஷயம். வீட்ல மங்களம் பெருகுன்னு ஒரு நம்பிக்கை. சரி, செய்யக்கூடாதவைன்னு என்ன சொல்றாங்க? பொதுவா பூஜை செய்யும்போது தலைய விரிச்சு போட்டுட்டு செய்யக்கூடாது. மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம முழு கவனத்தோட செய்யணும். அன்னைக்கு கடன் குடுக்கறதோ வாங்குறதோ கூடாதுன்னு சொல்வாங்க. அதே மாதிரி கசப்பான உணவுகளை சமைக்கிறத தவிர்ப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா மனசையும் சூழலையும் நல்ல விதமா பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு தான். அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த வரலட்சுமி விரதங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, இது பக்தி, குடும்ப ஒற்றுமை, வளம், மன அமைதி இது எல்லாத்துக்கும் ஒரு அழகான வெளிப்பாடு. நம்மள புராண கதைகளோடையும் லக்ஷ்மி தேவியோட அருளோடையும் இணைக்கிற ஒரு பால மாதிரி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் செல்வத்தை மட்டும் குறிக்கல. முழுமையான சந்தோஷம், அமைதி, குடும்ப நல்லிணக்கம் இது எல்லாத்தையும் நோக்கமாக கொண்டதுதான் இந்த விரதம். உங்க எல்லாருக்காகவும் ஒரு கடைசி சிந்தனை. சாருமதி கிட்ட லக்ஷ்மி தேவி சொன்னதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அது? இந்த விரதத்தை நாம அனுசரிக்கிறத விட இதோட மகிமையையும் இதை எப்படி செய்யணுங்கிற முறையையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுல தான் உண்மையான புண்ணியம் அதிகமா கிடைக்குமா. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களையோ அறிவையோ இல்ல ஆசீர்வாதங்களையோ மத்தவங்களோட பகிர்ந்துக்கும் போது அதோட நல்ல தாக்கம் எப்படி இன்னும் அதிகமாகுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.